ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இங்கே நிறைய பேருக்கு வந்து கிரைம் த்ரில்லர் படம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுங்க. டைம் பாஸ் ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்த்தா சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம நிறைய படம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் சைலன்ஸ். இது வந்து ஒரு கொரியன் படம். நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த படம் கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த படத்து பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சைலன்ஸ். இந்த படம் வந்து ஒரு கொரியன் படம், ஓகேங்களா. இது தமிழ் டப்பிங் அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லே வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு அறிக்கை வர்றாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், எதிர்க்க யார் வராங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் ரொம்ப சேஃப்டியாக போங்க, ரொம்ப ஸ்லோவாக போங்க. முக்கியமாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை கடந்து போகிறவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து பொறுமையாக போங்க. ஏன்னா எந்த எதிர்க்க என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையத்தில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நம்ம அவருடைய பொண்ணை கூட்டுக்கிட்டு அந்த பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே எதிர்க்க என்ன இருக்குன்னு தெரிய மாட்டுது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் வந்து நிறைய கார்கள் போகுது. எல்லா காரும் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிறுக்கு பையன் செம்ம ஸ்பீடில் கார் எடுத்துகிட்டு வரான். வந்து ஒரு காரில் மோதிடுறான். மோதினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரும் ஒவ்வொன்று பின்னா மோதி 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 ஸ்ட்ரக்காகி நிற்குது. ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் அந்த பிரிட்ஜுக்குள்ளே வருது. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் மாட்டிக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரில் மாட்டிச்சுல, அங்கே ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ராட்வீலர்ஸ் நாய்கள் இருக்குது. அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை கொள்றதுக்காக கட்டுக்கணுங்காமல் வளர்க்கப்பட்ட நாய்கள், ரொம்ப வெறி பிடிச்ச நாய்கள். அந்த நாய்கள் வந்து அந்த வண்டி லாக்கு உடச்சிக்கிட்டே எல்லாம் வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் போட்டு கடிக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக்கு ஹெவியாக இருக்குது. அந்த நாய்கள் வந்து அட்டுழியம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்ஜு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதாகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் எப்படி கடந்து அந்த பிரிட்ஜில் தப்பிச்சு போனாங்க, அந்த ஹீரோ தன்னுடைய மகளை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதை உங்களுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கொரியன் படத்தை வந்து பார்த்த படம் இருக்குது, ட்ரெயின் டு புசான் அப்படின்ற படம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் படம் தான் இது. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஒர்த்தான வாட்ச் தான் அது. இந்த படத்தில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரிட்ஜ் சீனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. நம்பிக்கை வந்து எப்படியாச்சும் தப்பிச்சுணுமே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது நமக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கதையோட ஒன்றி போகிற அளவுக்கு கதையை அமைச்சிருக்காரு டைரக்டர். ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிராஃபிக்ஸாக யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சூப்பராக இருக்குது, நிறைய இடத்துல கொஞ்சம் டல் அடிக்குது. அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பிரிட்ஜை பார்க்கும்போது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அது வந்து ரியலாக வந்து நமக்கு வந்து அந்த அந்த பிரிட்ஜில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க அந்த பிரிட்ஜுக்குள்ளே. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கதைக்கு ப்ளஸ்ன்னு சொல்லாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து கதையை வந்து அதகலம் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நாய்கள்லாம் எப்படி சாகுதுன்னு காட்டுறாங்களே, ஸோ அது வந்து கரெக்டாக காட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் லாஸ்ட்டில் வந்து லாஜிக்லாம் மீறி போகும். அந்த ஹாலிவுட் படம் வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, இங்கிலீஷ் படத்தில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வேறு கதை. இது கொரியன் படம் தான், எந்த படத்தையும் லாஜிக் பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த தான் கதை எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து லாஜிக் மீறி போனால் கூட அது பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. அது ஹீரோ வந்து லாஸ்ட்டாக தப்பிச்சு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிச்சயம் நீங்கள் படத்தை பாருங்கள், வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் நீங்கள் வந்து ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபேமிலியாக வீட்டு டிவியில் போட்டு அழகாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான படம் தான் அது, ஓகேங்களா. ஸோ இந்த கதையில் வந்து என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையில் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும், ஏமெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் சில இடத்துல வந்து கொஞ்சம் ஓட்டடிக்குது. ஏன்னா வந்து சில இடத்துல கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த தான் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜ் போனதுக்கப்புறம் கதை வந்து வேறு மாதிரி மாறி எப்படிடா தப்பிப்பாங்க, அந்த நாய்களை பார்த்தாலே ஒரு பயம் கொடுக்குது நமக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கதையை எடுத்து வச்சுருக்காங்க. நிச்சயம் இந்த படத்தை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கூகுளில் இந்த படம் கிடைக்கும். படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சைலன்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 5K 3.5 ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ இது போல் நிறைய கிரைம் த்ரில்லர் படம் உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.